ரிஷபராசி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதம் 10 முதல் ரிஷபராசிக்கு சனி பகவான என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது, என்ன விஷயத்தில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும், என்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் எந்த கடவுளை நீங்கள் வணங்கணும், பரிகாரங்களை ஏதாவது உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா, அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாதத்தில் 10ஆம் தேதிக்கு பிறகு நல்ல நல்ல பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா தெளிவாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த பதிவில் சொல்லக்கூடிய எல்லா தகவலுமே ரிஷபராசிக்காரங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய தகவலாக தான் இருக்க போகுது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா தான் புரியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப பிடிக்கும்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி தாய்க்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதிவிடுங்க. ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் உங்களுக்கு வைகாசி 10க்கு பிறகு என்ன மாதிரியான விஷயம் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரிஷபராசி அன்பு நேயர்களுக்கு இந்த வைகாசி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பல விதத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் தரக்கூடியதாகவே சனி பகவான் அமைச்சு கொடுத்துருக்காரு. குறிப்பாக ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே ஆசை பெற்றிருப்பதும் தொடர்ந்து சூரியன் புதன் சேர்க்கை உங்கள் ராசியில் நடக்க உள்ள நன்மைகளையும் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் சூரிய பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சியாகக்கூடிய வைகாசி மாதத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக மாத தொடக்கத்தில் புத பகவான் உங்கள் ராசியை பெயர்ச்சி ஆக்குறாரு. தொடர்ந்து சூரிய பகவானும் உங்கள் ராசியில் நுழைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுக்கிரன் உடன் இணைந்து புத சுக்கிர யோகமான லக்ஷ்மி நாராயண யோகத்தையும் உருவாக்குறாரு. இதன் காரணமாக நீங்கள் என்ன மாதிரியான பலன் அடைவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உங்களுடைய மனதில் நினைத்த விஷயங்கள் மற்றும் அதாவது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பெரிய அளவில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் தான் சனி பகவான் உங்களுக்கு உதவி பண்ண போகிறார். உத்தியோகத்தில் உத்தியோகம் செய்யக்கூடியவங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, பதவி உயர்வு, எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்க அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. தொழில் தொடர்பாக நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஒப்பந்தங்கள் இப்பொழுது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வைகாசி மாதம் முதல் நாள்லேயே உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானத்திற்கு நகர்ந்திருக்காரு. அதே சமயத்தில் 6ஆம் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அதிபதி புத பகவான் உங்கள் ராசிக்கு வருவது உங்களுடைய தனவரவை அதிகரிக்க செய்வார். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து சில நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ நடக்கும். குறிப்பாக வேலை தொடர்பாக பதவி உயர்வு எதிர்பார்க்கலாம். இன்னும் சிலருக்கு புதிய பொறுப்புகள் மற்றும் தலைமை பதவிகளும் தானாக தேடி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சமூக பணியாட்களுக்கு மதிப்பு மரியாதையும் இந்த காலகட்டத்தில் நிறைய கிடைக்கும். குடும்பத்தில் சில சுப செய்திகள் எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பாக சில முக்கிய நபர்களின் ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் வைகாசி 12 அதாவது மே 26ஆம் தேதி அன்னைக்கு புத பகவான் தனதுடைய சொந்த ராசியான மிதுன ராசிக்கு மாறுவதால் உங்களுடைய நிதி நிலை பெரிய அளவில் முன்னேற்றம் கிடைக்கும். மட்டும் இல்லாமல் இதன் காரணமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய தொழில் வியாபாரத்தை முன்னேற்றும் விதமாக அந்த தனவரவும் இருக்கும். நீங்கள் கொடுத்த வாய்ப்பை நிறைவேற்ற நல்ல சூழ்நிலை உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றமும் பதவி உயர்வும் கிடைக்கப்பெற்று ரொம்பவே மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. உங்களுடைய உடல்நலமும் மேம்படும் என்பதால் வேலைகளை வேகமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த காலகட்டத்தில் தேவையற்ற பொருட்களை வாங்குவதையோ தவிர்த்து கொள்வது செலவுகளை கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மட்டும் இல்லாமல் கடக ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் மாறுவதோடு மட்டுமல்லாமல் அங்கு குரு பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்க போகிறாரு. இது முரண்பாடான இணைவாக ஜோதிட ரீதியாக சொல்லப்படுது. இதன் காரணமாக உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய விஷயங்கள் சாதகமாக சென்றாலுமே செலவுகள் அதிகப்படியான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்களுடைய கடின உழைப்பிற்கான நல்ல பலனும் வியாபார தொடர்பாக வெற்றியும் கிடைக்கும். புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவங்க அல்லது கிளை தொழில் செய்யும் நினைப்பவங்க அவங்களுக்கு இந்த காலகட்டம் வெற்றி வாகை சூடக்கூடிய காலகட்டமாக இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தம் கிடைக்க போகுது. இது உங்கள் நிதி நிலையை முன்னெடுத்து செல்லும். சமூக பணி போன்ற பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும். அது மட்டும் இல்லாமல்
நினைத்த காரியங்களும் நடக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தோம்னா பணியிடத்தில் சில கடினமான சூழ்நிலை இருந்தாலுமே மேல் அதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய விதத்தில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் முயற்சிகள் எல்லாமே நல்ல பலனும் புதிய வாய்ப்புகளும் கிடைக்க செய்யும். மேலும் பெண்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்க போகுது. ஆக்கப்பூர்வமான விஷயத்தில் ஈடுபடுவதும் உங்கள் முதலீடுகளை செய்வதும் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக வெளிப்பாடு செய்வது ஆரோக்கியத்தையும் சுறுசுறுப்பையும் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் உள்ளத்தில் நினைத்ததை உடனுக்குடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிறக்க போகுது. பதவி உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. பல நாட்களாக எதிர்பார்த்து நீங்கள் ஒரு விஷயத்திற்காக காத்திருப்பீங்க. அந்த விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானத்திற்கு உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் வரும் பொழுது தனவரவு தாராளமாக இருக்கும். எதிர்பார்த்தபடி வீட்டில் நல்ல சம்பவங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் பொது வாழ்வில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல நல்ல பொறுப்புகள் கிடைக்க போகுது. குடும்பத்தில் நீண்ட நாட்களாக நடைபெறாத சுப நிகழ்வுகள் இப்பொழுது நடக்கும். உங்கள் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்களாக மாறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. மேலும் உங்களுக்கு அதே போல் ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2, 3, 4ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது முன்னேற்றம் தரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு சனி பகவான் என்ன மாதிரியான விஷயத்தை நிகழ்த்தி கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய சுகஸ்தானாதிபதியான சூரியன் மாதம் முழுவதுமே ராசிக்குள்ளே சஞ்சரிப்பதால் உற்சாகமாக நீங்கள் எல்லா விஷயத்துலேயும் செயல்படுவீங்க. உங்களிடம் இருந்து வந்த மந்த நிலைகள் நீங்கள் போகுது. உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்க போகுது. அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தலைமையின் ஆதரவால் முன்னேற்றமான பாதையில் நடைபோடுவீங்க. அரசு வழி முயற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்க போகுது. சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது அப்படின்னு உங்களுக்கு சொல்லப்படுது. வேலைப்பளு மற்றும் அலைச்சலின் காரணமாக உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருப்பதால் எச்சரிக்கையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மே 26 வரைக்குமே குரு பார்வையோடு ஜீவனஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். வெளிநாட்டு முயற்சி ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதில் சாதகமான பலனையும் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய தொழில் தொடங்க நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய முயற்சி எல்லாத்துலேயுமே வெற்றி உங்களுக்கு தான் கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் கிடைக்கும். வெளிநாட்டு பணியாட்களுக்கு நிம்மதி கிடைக்கும். ராசிநாதன் சஞ்சரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டம் முழுவதுமே சாதகமாக இருப்பதால் பொருள் வரவு அதிகரிக்கும். கையில் பணம் புரளும். குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். தம்பதிக்குள்ளே இணக்கமான நிலை வரும். உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு சொந்த வீடு கூட வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் மாணவர்களுக்கு எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்கும். விவசாயிகள் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்படுவது நல்லது. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூன் 1 மற்றும் 2. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 19, 24, 28 மற்றும் ஜூன் 6, 10. செய்ய வேண்டிய பரிகாரம் சர்வேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். மேலும் ஆடம்பரமாக வாழ வேண்டும், பிறர் மனதில் இடம்பெற வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வாழ்ந்து வரும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது. அதாவது இதுவரைக்கும் நீங்கள் அடைந்து வந்த சங்கடம் இனி இருந்த இடம் தெரியாமல் போக போகுது. மே 26 வரைக்குமே வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய குரு உங்களுக்கு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிப்பார். உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடங்களை தீர்த்து வைப்பார். இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். வழக்கு சம்பந்தமாக உங்களுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி தரக்கூடியதாக சாதகமாக இருக்கும். வியாபாரம் மற்றும் தொழிலில் முன்னேற்றத்தை பார்ப்பீங்க. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு நிலையான உயர்வு உண்டாகும். மறைமுக எதிர்ப்புகளை இல்லாமல் செய்வார். செய்து ஒரு தொழிலில் லாபத்தை அதிகரிக்க செய்வார். பார்த்து வரும் வேலையில் உயர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே போல் மே மாதம் 26 முதல் உச்சமாக குரு 7, 9, 11 ஆகிய இடங்களில் உங்கள் ராசியில் பார்ப்பதால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு மணமாலை தோளில் வரும். தம்பதிக்குள்ளே இணக்கமான நிலை வரும். பிரிந்து வாழ்ந்தவர்களுக்கு சேர்ந்து வாழக்கூடிய நிலை கிடைக்கும். நண்பர்களோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது நீங்கும். அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு லாபம் அதிகமாக கிடைக்கும். இன்னும் சிலருக்கு சொந்த இடம் வீடு அமையும். பணப்புழக்கமும் அதிகரிக்கும். லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் முடங்கி கிடந்த தொழிலை முன்னேற்றம் அடைய உதவிகரமாக இருப்பார். புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். பணியாட்களுடைய ஒத்துழைப்பால் அதிகம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உடல் நிலையில் ரொம்ப கவனமாக நீங்கள் இருப்பது நல்லது. விவசாயிகள் அவசரப்படாமல் இருப்பது நல்லதுங்க. மேலும் மாணவர்களுக்கு விரும்பிய பாடப்பிரிவில் விருப்பக்குரிய கல்லூரிகளை தேர்வு செய்வீங்க. அதே போல் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூன் 2, 3. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 20, 24, 29, ஜூன் மாதம் 6, 11. செய்ய வேண்டிய பரிகாரம் மகாலிங்கேஸ்வரரை வழிபட வாழ்க்கையில் வளம் கிடைக்கும். மிருகசீரிஷம் 1 மற்றும் 2ஆம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படின்றது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது செவ்வாய் பகவான் இந்த காலகட்டம் முழுவதுமே விரயஸ்தானமான 12வது இடத்துல ஆட்சியாக சஞ்சரிப்பதால் செலவு அதிகரிக்கும். இன்னும் சிலருக்கு உடல்நிலையில் எதிர்பாராத பாதிப்புகள் வரும். இன்னும் சிலருக்கு தங்களுக்கு சொந்தமான இடத்தை விற்று புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. ஒவ்வொரு வேலையிலும் திட்டமிட்டபடி முடிக்க முடியாமல் போகும். உங்கள் தர்ம கர்மாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் மழையளவு வரும் துன்பம் கூட கடுகளவு மாறும். அனைத்தையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை சனி பகவானால் மாறப்போகுது. தேவைக்கேற்ப வருமானம் கிடைக்கும். உங்கள் லாபாதிபதியான குரு தனது சஞ்சரங்களாலும் பார்வைகளாலும் இந்த காலகட்டம் முழுவதுமே யோக பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் அமைச்சு கொடுப்பார். குடும்பம் மற்றும் தொழில் உத்தியோகத்தில் நிம்மதி இருக்கும். எந்த விதமான பிரச்சனை வந்தாலுமே அதை ஈஸியாக எதிர்கொள்ளக்கூடிய நிலை வரும். மறைந்திருக்கும் திறமை வெளிப்படும். செல்வாக்கும் அந்தஸ்து உயரப்போகுது. உத்தியோகத்திற்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் நீங்க போகுது. வழக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தடைப்பட்டு வந்த பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். வருமானமும் உயரும். பிறருக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நிலை மாறப்போகுது. உங்கள் தனக்காரகன் சொல்லக்கூடிய புதனின் சஞ்சரமும் சாதகமாக இருப்பதால் மனதில் தெளிவு பிறக்கும். பயணத்தின் வழியே எதிர்பார்த்த ஆதாயங்கள் கிடைக்கும். வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் புதிய ஒப்பந்தம் தானாகவே தேடி வரும். வங்கியில் கேட்ட லோன் சுலபமாக கிடைக்கும். பங்கு சந்தையில் ஏற்பட்ட இழப்புகளை சரி கட்டுவீங்க. சுக்கிர பகவான் மாதம் முழுவதுமே சாதகமாக சஞ்சரிப்பதில் ஆடை ஆபரணம் சேரும். பொன் பொருள் வாங்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கீங்கன்னா அதில் வெற்றி கனி பறிப்பீங்க. இன்னும் சிலருக்கு புதிய வீடு இடம் வாகனம் அமைப்பு குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலை இருக்கும். பிள்ளைகள் நலனில் அக்கறை அதிகம் கூடும். திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்து வந்த நல்ல வரன் கிடைக்கும். இன்னும் சிலருக்கு மணமாலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஐபிகள் ஆதரவு கிடைக்கும். விவசாயிகள் எல்லாவற்றிலுமே கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். அதாவது இந்த 3 நட்சத்திரக்காரர்களுமே, அதாவது இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய 3 நட்சத்திரக்காரர்களுக்கு குறிப்பாக விவசாயிகள் எல்லா விஷயத்துலையும் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்து கவனமாக இருங்க. மகசூல் விஷயத்துலையும் கவனமாக இருங்க. வயதானவர்கள் உடல்நிலையில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மேலும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ஜூன் மாதம் 3, 4. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் மே மாதம் 24, 27 மற்றும் ஜூன் 6, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் முருகப்பெருமான வழிபட எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவுகளில் நம்ம இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் சனி பகவானால் கிடைக்க போகுது, என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், என்னென்ன விஷயங்கள்லாம் பரிகாரங்கள் மாறி உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பற்றி தெளிவாகவும் விரிவாகவும் நான் இந்த பதிவின் மூலமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய எல்லா விஷயமும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரியான வீடியோஸ் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள்கிட்ட உடனுக்குடனே சேரும். நன்றி.